வணக்கம். டைப்ஸ் ஆஃப் ரஃபிள்ஸ் அண்ட் கேதரிங் என்னென்ன இருக்குங்கிறத ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஷினில் இந்த மாதிரி கேதரிங்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டிச்சோட லென்த்தை நம்ம ஹையராக வச்சுக்கணும். இருக்கிறதுலே மேக்ஸிமம் லென்த்தை அதோட ஒரு ஸ்டிச்சோட லென்த் எவ்வளோ மேக்ஸிமம் வைக்க முடியுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, நார்மலாக இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இதை போடும்போது பேக் ஸ்டிச் எதுவும் போடக்கூடாது. பேக் ஸ்டிச் போடாமல் செக்யூர் பண்ணாமல் அந்த ஸ்டிச்சை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு 2 எண்ட்லேயும் நல்லா லென்த்தாக த்ரெட் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததும் இந்த 2 எண்ட்லேயும் அந்த 2 த்ரெட்டும் ரொம்ப ஒன்று பின்னி அப்படியே ஈவனாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் புல் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரஃபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதனால் சீம் ரிப்பேர் வச்சு அந்த 2 த்ரெட்டும் மிங்கிளாக இருக்கிறத செப்பரேட் பண்ணிடணும். இதில் காமிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ சிங்கிள் த்ரெட்டை மட்டும் புல் பண்ணி இழுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ரஃபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த குட்டி குட்டியாக நல்லா உங்களுக்கு கேதர்ஸ் ஃபார்ம் ஆகும். கேதர்ஸ் ரஃபிள்ஸ் எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி உங்களுக்கு ரஃபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறத எவ்வளோ அது நெருக்கமாக இருக்கணும், தள்ளி தள்ளி இருக்கணும்னு உங்களோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா புல் பண்ணி இழுத்துட்டு, எந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் ஆகணுமோ அதளவுக்கு வச்சுட்டு, எக்ஸஸாக இருக்கிற 2 சைடு இருக்கிற த்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி வச்சதுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த ரஃபிள்ஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ரஃபிள்ஸை நம்ம ஒரு ஸ்கர்ட் பார்ட்டில், ஒரு ஸ்லீவில், யோக் பார்ட்டில், அந்த மாதிரி நம்பர் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ரஃபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மிஷின் கேதரிங். ஆல்ரெடி ஹேண்ட் ஸ்விங்கில் எப்படி கேதரிங் பண்ணணுங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த ஹேண்ட் ஸ்விங் எல்லாமே செக் பண்ணுங்கள். இது செகண்ட் டைப் ஆஃப் கேதரிங். இது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் குட்டி குட்டியாக நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி ஏதாவது ஒரு டூல் வச்சு நம்ம அந்த ஃபுட்டருக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா, இதுக்கு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. இப்படி தான் இந்தளவுக்கு நம்ம ப்ளீட்டில் பார்க்குற மாதிரி கிடையாது. இதை நம்ம ஒரு ரஃப்பாக குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அழகாக ஒரு கேதரிங் ஃபார்ம் ஆன மாதிரி லுக்கு உங்களுக்கு க்ரியேட் ஆகும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டி ப்ளீட்ஸாக உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இது ஃபஸ்ட்டு டைப்பு, இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல வித்து நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சு அதோட இந்த ரா எட்ஜை க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷான ரா எட்ஜே தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்டிப் கிடைக்கும். இது டபுள் லேயரில் இருக்கும். இது நம்ம வேணும்னா இந்த 2 இந்த அட்டாச் பண்ணியிருக்கிற எண்டு மேலே நம்ம டாப் ஸ்டிச் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 2 டைப் சொல்லியிருந்தோம் இல்லையா, லாங் ஸ்டிச் போட்டு கேதரிங் பண்ணுறது, குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு கேதரிங் பண்ணுறது, இந்த 2 டைப்புமே இந்த மாதிரி டபுள் லேயரில் நம்ம பண்ணலாம். இந்த டபுள் லேயரில் பண்ணும்போது இதோட லுக்கு கொஞ்சம் கீழே பாட்டம் சைடில் நல்ல பவுன்ஸியாக ஒரு ஃப்ளோயி லுக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 டைப்பை இந்த மாதிரி டபுள் லேயர்லேயும் பண்ணலாம். தேர்ட் டைப் ஆஃப் ரஃபிள்ஸ் என்னென்னா சென்டர் ரஃபிள்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டிப்பை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதோட சென்டரில் ஒரு ஸ்ட்ரைட்டாக லாங் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டைப் மாதிரியே புல் பண்ணி இழுத்தோன்னா நல்ல ஒரு சென்டரில் உங்களுக்கு நல்ல ஒரு கேதரிங் ஃபார்ம் ஆகும். பேக் ஸ்டிச் போடாமல் இது தேர்ட் த்ரெட்டை லென்த்தாக அந்த ஸ்டிப்போட சென்டரில் இந்த மாதிரி அந்த 2 த்ரெட்டையும் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 த்ரெட்டும் ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த 2 த்ரெட்டை செப்பரேட் அதனால சிங்கிள் த்ரெட் வச்சு அந்த 2 சைடில் இருக்கிற த்ரெட்டையும் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு சிங்கிள் த்ரெட்டை மட்டும் புல் பண்ணி இழுத்தோம்னா ஒரே ஒரு சிங்கிள் த்ரெட்டை மட்டும் பிடிச்சி புல் பண்ணி இழுத்தோம்னா சென்டரில் கேதர்ஸ் ஃபார்ம் இதில் காமிக்கிற மாதிரி இதான் சென்டர் ரஃபிள்ஸ். மைல்டாக அதை பிடிச்சி இழுக்கணும். ரொம்ப வேகமாக இழுத்திங்கன்னா த்ரெட் கட் இந்த ரஃபிள்ஸ்.
நீங்கள் புல் பண்ணி இழுக்க இழுக்க இங்கே கிளாத் ரஃபல்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ரஃபல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இதுவாகும். ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்ப மட்டும் ஃபோர்ஸ் இல்லாமல் கொடுத்து இழுத்திங்கன்னா ஆக்சசரிஸ்க்கு த்ரெட்டு கூட நம்ம கட் யூஸ் ஆகிட்டு வந்துடும். பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இழுத்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி 2 பக்கமும் வந்து ஈவனாக இழுத்து ஒரு கிளிப்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஹேர் பேண்டு செக்யூர் இந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி அந்த சென்டர் ரஃபல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரியான இந்த கிளாத்தில் செய்யக்கூடிய ரஃபல்ஸ் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு, அக்சசரிஸில் ஒரு கிளிப்புக்கு மேட்சாக ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி ஒரு சென்டர் ரஃபல்ஸை க்ரியேட் பண்ணி அதோட எண்ட்ஸை நல்லா சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளிப்பில் கூட நம்ம இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப மேட்சிங்காக நம்ம அக்சசரிஸ் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். இது 3rd டைப் ஆஃப் சென்டர் ரஃபல்ஸ். இது வரைக்கும் நம்ம 3 டைப் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் நார்மல் கேதரிங், மிஷின் கேதரிங். செகண்ட் டைப் ஸ்மால் ப்ளீட்டட் கேதரிங். தேர்ட் டைப் சென்டர் ரஃபல்ஸ். இந்த 3 டைப் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 2 டைப்பில் எந்த டைப்பில் வேணால் நம்ம கேதர்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் மேலே இன்னொரு கிளாத்தை ஸ்டாக் பண்ணுறது தான் லேயர்டு ரஃபல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ரஃபல்ஸ் கேதரிங் ரெண்டுமே ஒன்று தான். கீழே இருக்கிற இதில் எத்தனை லேயர்ஸ் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இங்கே நான் கீழே இருக்கிற ஒரு கிளாத்தை லென்த்தாகவும் அதுக்கு மேலே அதை விட கொஞ்சம் ஷார்ட்டான கிளாத்தாகவும் எடுத்து நார்மல் ஃபஸ்ட்டு டைப் மாதிரி நான் ரஃபல்ஸ் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். லாங்காக இருக்கிற ஒரு கிளாத்லேயும் அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற கிளாத் 2 கிளாத்லேயுமே வந்து ரஃபல்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டைப் மாதிரி லாங் ஸ்டிச்சஸ் போட்டு புல் பண்ணி எடுத்து இதில் இந்த லென்த்தான கிளாத்துக்கு மேலே அந்த ஷார்ட்டான கிளாத்தை ரஃபல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே வச்சுட்டு அந்த 2 ரஃபல்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி புல் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா லேயர்டு ரஃபல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இது நீங்கள் நிறைய கிட்ஸோட ஃப்ராக்கில் அதிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டு வந்து 4th டைப்பு ஸ்பைரல் ரஃபல்ஸ். இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஸ்பைரல் ஷேப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு இதோட வித் அண்ட் ஹைட்டு நம்ம ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். 2 இன்ச்சில் வேணுமா 3 இன்ச்சில் வேணுமாங்கிறது நம்மளோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அவுட்டர் லைன்லேருந்து இன்னர் லைன் வரைக்கும் இந்த ஸ்பைரல் அழகாக கட் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரஃபல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி ரஃபல்ஸை வந்து மோஸ்ட்லி வெஸ்டர்ன் வியர்ஸில் நம்ம பார்க்கலாம். இதோட லுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணதும். இந்த மாதிரியான டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.